அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஞானமுள்ள கண்ணி இவரே, எரியும் விளக்கை ஏந்தி கிறிஸ்துவை சந்திக்க சென்ற முன்மதியுள்ள கண்ணியருள் இவரும் ஒருவரே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆம் ஐயா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிதறும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, கானானேய பெண் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய திருப்பாதத்தில் விழுந்து தன் மகளுடைய நோய் நீங்க வேண்டும், அதாவது அவள் மகளை பிடித்திருக்கின்ற பேயானது அவளை விட்டு அகல வேண்டும் என்று வேண்டுகிறாள். யூதர்களுடைய பார்வையில் புற இனத்தாருக்கு மீட்பு இல்லை என்று சொல்லுவது நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். இந்த கானானேய பெண்ணானவள் புற இனத்து பெண் என்பதை இயேசுவும் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார். ஆனால் யூத சமுதாயத்தின் மத்தியிலே இறைவனுடைய மீட்பு அனைவருக்கும் இருக்கும் என்பதை வெளிப்படுத்தும் ஒரே ஒரு காரணத்திற்காக இயேசு யூதர்கள் மத்தியிலே அந்த பெண் எந்த அளவிற்கு இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை வைத்திருக்கிறாள் என்பதை வெளிப்படுத்துகிற நிகழ்வுதான் இன்றைய நற்செய்தி வாசகமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. நாம் இறைவன் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றோமா, அல்லது நம் தேவைகள் நிறைவேற வேண்டும் என்பதற்காக ஆண்டவரை நோக்கி ஆண்டவரை ஆண்டவரை என்று கதறுகிறோமா என்று சிந்தித்து இந்த திருப்பலியில் வென்றாடுவோம். மேலும் இந்த அன்னையாம் திருச்சபை புனித ஸ்கொலாஸ்டிகாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நம் அனைவரையும் இருகரம் தரித்து அழைக்கிறது. செல்வ செழிப்பில் பிறந்து வளர்ந்தாலும் இறைவன் ஒருவரே தன்னுடைய மீட்பின் தலைவன் என்பதை உணர்ந்து அனைத்தையும் இழந்தவளாக துறவு மடத்தை ஆரம்பித்து இறைவனோடு தன்னுடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தவள். இவளுடைய வாழ்க்கை வரலாற்றில் முக்கியமாக மிக சிறப்பாக சொல்லப்படக்கூடிய காரணம் தன்னுடைய மரணத்தை முன்பே அறிந்து வைத்தவளாக காணப்படுகிறாள். இறைவன் இவருக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறார். நாமும் இறைவனை வணங்குவோம், அவரை தொழுவோம், அவரை திண்டனிட்டு ஆராதிப்போம். நம்முடைய வாழ்க்கை பயணத்தில் எப்படிப்பட்ட இடர்பாடுகள் வந்தாலும் இறைவன் நம்மை வழிநடத்துகிறார் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, கன்னியான புனித ஸ்கொலாஸ்டிகாவின் நினைவை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். அவரை பின்பற்றி கழகமற்ற அன்புடன் உமக்கு ஊழிய புரிந்து உமதன்பின் பயனை பெற்று மகிழ்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். என் உடன்படிக்கையை நீ மீறினதால் உன் அரசை கூறு கூறாக்குவோம்.
தாவீதின் பொருட்டு ஒரு கோத்திரத்தை உன் மகனுக்கு அளிப்போம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 11. இறை திருவாக்குகள் 4 முதல் 13 முடிய. அந்நாள்களில் சாலமோன் முதுமை அடைந்தபோது அவருடைய மனைவியர் அவர் இதயத்தை வேற்று தெய்வங்களை பின்பற்றும்படி மாற்றிவிட்டனர். அதனால் அவர் உள்ளம் தம் தந்தை தாவீதின் உள்ளத்தைப் போல் கடவுளாகிய ஆண்டவருக்கு முற்றிலும் பணிந்திருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவதையான அஸ்தரத்தையும் அம்மோனியரின் அருவருப்பான மில்கோமையும் வழிபடலாயினர். இவ்வாறு சாலமோன் ஆண்டவர் பார்வையில் தீயதெனப்பட்டதை செய்தார். தம் தந்தை தாவீது ஆண்டவரை முழுமையாக பின்பற்றியது போன்று அவர் செய்யவில்லை. சாலமோன் எருசலேமுக்கு எதிரில் இருந்த மலையில் மோவாபியரின் அருவருப்பான கெமோசுக்கும் அம்மோனியரின் அருவருப்பான மோலேக்குக்கும் தொழுகை மேடுகளை கட்டினர். இப்படி தங்கள் தெய்வங்களுக்கு தூபம் காட்டி பலியிடுவதற்காக வேற்றினத்தாரான தம் மனைவியர் எல்லாருக்கும் சாலமோன் இவ்வாறு செய்து கொடுத்தார். ஆண்டவர் சாலமோன் மீது சினமுற்றார். ஏனெனில் தமக்கு இருமுறை காட்சியளித்திருந்த இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவரிடமிருந்து அவர் இதயம் விலகிச் சென்றது. வேற்று தெய்வங்களை பின்பற்ற வேண்டாம் என்று ஆண்டவர் அவருக்கு கட்டளையிட்டிருந்தும் அக்கட்டளையை அவர் கடைபிடிக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் சாலமோனை நோக்கி, நான் உன்னோடு செய்த உடன்படிக்கையையும் நான் உனக்கு விதித்த நியமங்களையும் மீறி நீ இவ்வாறு நடந்து கொண்டதால் உன் அரசை உன்னிடமிருந்து பறித்து அதை உன் பணியாளனுக்கு கொடுக்கப் போவது உறுதி. ஆயினும் உன் தந்தை தாவீதின் பொருட்டு உன் காலத்தில் நான் இதை செய்ய மாட்டேன். உன் மகன் கையினின்று அதை பிரித்து விடுவேன். ஆயினும் அரசு முழுவதையும் பறித்து விடாமல் என் அடியான் தாவீதின் பொருட்டும் நான் தேர்ந்து கொண்ட எருசலேமின் பொருட்டும் ஒரு குலத்தை உன் மகனிடம் விட்டு வைப்பேன் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை. திருப்பாடல் 106. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும். நீதி நெறி காப்போர் பேறு பெற்றோர், எப்போதும் நேரியதையே செய்வோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டும்போது என்னை நினைவுகூரும். அவர்களை நீர் விடுவிக்கும் போது எனக்கும் துணை செய்யும். பல்லவி. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும். வேற்றினத்தாரோடு கலந்து உறவாடி அவர்களின் வழக்கங்களை கற்றுக்கொண்டனர். அவர்களின் தெய்வ சிலைகளை தொழுதினர். அவையே அவர்களுக்கு கண்ணிகளாயின. பல்லவி. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும். அவர்கள் தங்கள் புதல்வர் புதல்வியரை பேய்களுக்கு பலியிட்டனர். எனவே ஆண்டவரின் சினம் அவர்கள் மக்களுக்கு எதிராக பற்றி எரிந்தது. தமது உரிமை சொத்தை அவர் அருவருத்தார். பல்லவி. ஆண்டவரே, மக்கள் மீது இரக்கம் காட்டி என்னை நினைவுகூரும். வாழ்த்துளி. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடம் மிகுந்துள்ள தீமையை அகற்றி
உங்கள் உள்ளத்தில் ஊன்றப்பட்ட வார்த்தையை பணியோடு ஏற்றுக்கொள்ளுங்கள். அதுவே உங்களை மீட்க வல்லது. அல்லேலூயா. ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூயமார்க்கு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. இயேசு புறப்பட்டு தீர் பகுதிகளுக்குள் சென்றார். அங்கே அவர் ஒரு வீட்டிற்குள் போனார். தாம் அங்கிருப்பது எவருக்கும் தெரியாதிருக்க வேண்டும் என்று விரும்பியும் அதை மறைக்க இயலவில்லை. உடனே பெண் ஒருவர் அவரை பற்றி கேள்விப்பட்டு உள்ளே வந்து அவர் காலில் விழுந்தார். அவருடைய மகளை தீய ஆவி பிடித்திருந்தது. அவர் ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசிய இனத்தை சேர்ந்தவர். அவர் தம் மகளிடமிருந்து பேயை ஓட்டி விடுமாறு அவரை வேண்டினார். இயேசு அவரை பார்த்து, முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்றார். அதற்கு அப்பெண், ஆமையா, ஆனாலும் மேசையின் கீழ் இருக்கும் நாய்க்குட்டிகள் சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை தின்னுமே என்று பதிலளித்தார். அப்பொழுது இயேசு அவரிடம், நீர் இப்படி சொன்னதால் போகலாம், பேய் உம் மகளை விட்டு நீங்கிற்று என்றார். அப்பெண் தம் வீடு திரும்பியதும் தம் பிள்ளை கட்டிலில் படுத்திருக்கிறதையும் பேய் ஓடிவிட்டதையும் கண்டார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிறு பிள்ளைகள் சிந்தும் சிறு துண்டுகளை நாய்க்குட்டிகள் தின்னுமே. கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்மை படைத்த இறைவனுக்கு நன்றாக தெரியும் நம் தேவைகள் என்ன என்பது என்று. நாம் கேட்பதற்கு முன்னதாகவே அனைத்தையும் கொடுப்பதற்காக அவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம் எழுவதும் பணி செய்வதும் உறங்குவதும் நம்முடைய ஒவ்வொரு அசைவுகளையும் இறைவன் நன்கு அறிந்து வைத்திருக்கிறார் என்பதை வேதத்திலே காணுகிறோம். பயப்பட வேண்டாம், அஞ்ச வேண்டாம், உங்கள் தலைமுடிகள் எல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார். இது எதை குறிக்கிறது என்றால், இறைவன் நம் அனைவர் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பு, நம் மீது அவர் வைத்திருக்கின்ற இரக்கம், பராமரிப்பு அனைத்தையும் தெளிவாக சொல்லப்படுகிறது. இப்படி நம் மீது வைத்திருக்கின்ற அளவு கடந்த அன்பினால் நாம் அதற்கு ஈடாக என்ன செய்கிறோம் என்பதையும் இன்றைய திருவழிபாடு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறது. பல நேரங்களிலே நான் என்கின்ற அகந்தை ஒரு சில உள்ளங்களை ஆட்கொள்வதினால் அந்த அகந்தையின் வழியாக அடுத்தவர்களை ஏற்றுக்கொள்ளாமல் பிரிவுகளை உருவாக்கி, பிளவுகளை உருவாக்கி, தன்னையும் தன்னை சார்ந்தவர்களுடைய வளர்ச்சிக்காக மட்டும் உழைப்பதையும் நம்மால் காண முடிகிறது. இறைவன் நம் அனைவரையும் அன்பு செய்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் வெவ்வேறு அன்பை வெளிப்படுத்தவில்லை, சரிநிகரான அன்பை தான் கொடுத்திருக்கிறார். அந்த அன்பை நாம் எப்படி பெற்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பது கேள்விக்குறியாக இருக்கிற பொழுது, இந்த மன்னகத்திலே இருக்கின்ற இறைவன் சாயலாக படைக்கப்பட்ட மனிதர்களாகிய நாம் நம்முடைய தேவைகளுக்காக பிளவுகளை ஏற்படுத்தி உயர்வுகள் தாழ்வுகள் என்ற மனப்பான்மை உருவாக்கி, நான் வேறு நீ வேறு என்ற நிலைமையை உருவாக்கி, ஜாதிகள் அடிப்படையில், மொழியின் அடிப்படையில், இனத்தின் அடிப்படையில் நாம் இன்று வரை வாழ்ந்து கொண்டுதான் இருக்கிறோம். அன்றைய காலகட்டங்களிலும் வாழ்ந்துதான் இருந்தார்கள். அந்த வரிசையில் தான் இன்றைய நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் உற்று நோக்க வேண்டும். இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஒரு கிரேக்க பெண், சிறிய பெனிசியா இனத்தை சேர்ந்தவர், இயேசுவின் பாதத்தில் விழுந்து தன் மகளுடைய பிடித்திருக்கின்ற பேயை விரட்டுமாறு வேண்டுகிறாள். அவள் புற இனத்து பெண் என்பது இயேசுவுக்கு நன்றாக தெரியும்.
அந்த பெண்ணானவள் இயேசுவின் பாதத்தில் விழுகின்ற பொழுது இயேசு நம் அனைவருடைய புருவங்கள் உயருகின்ற அளவிற்கு, இயேசுவா இப்படிப்பட்ட வார்த்தையை சொல்ல முடியும் என்கின்ற அளவிற்கு அந்த வார்த்தைகள் நம் கவனத்தை ஈர்க்கக்கூடியவனாக இருக்கின்றன. முதலில் பிள்ளைகள் வயிறார உண்ணட்டும், பிள்ளைகளுக்குரிய உணவை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுவது முறையல்ல என்று சொல்லுகிறார். அந்த பெண்ணையோ அந்த பெண்ணுடைய மகளையோ இயேசு நாய்க்குட்டிகளுக்கு சமமாக அவர் சொல்லுகிறார் என்றால் நிச்சயமாக ஒரு முகம் சுளிக்கக்கூடிய அளவிற்கு இந்த வார்த்தைகளை நாம் காண முடிகிறது. பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, இயேசுவினுடைய பணி வாழ்விலே இன்னொரு நிகழ்வை நடந்ததை நாம் காண முடிகிறது. நூற்றுவர் தலைவன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் முன்னிலையில் மண்டியிட்டு, இங்கிருந்து ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும், என் மகன் குணம் பெறுவான் என்று அவன் கேட்கிறான். நீர் என் இல்லத்திற்கு அடியெடுத்து வைக்க நான் தகுதியற்றவன் என்று இந்த நூற்றுவர் தலைவன் சொல்லுகிறான். இயேசு சொன்ன வார்த்தை, இஸ்ரேலிடமிருந்து இப்படிப்பட்ட ஒரு ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை நான் கண்டதில்லை என்று பெருமை கொள்ளுகிறான். 12 ஆண்டுகளை இரத்தப்போக்கிலே இருந்த பெண்ணானவள் தவழ்ந்து விழுந்து எழுந்து வந்து இயேசுவின் மேலுடையை ஓரத்தை தொட்டு குணம் பெறுகிறாள். யார் என்னை தொட்டது என்று கூட்டத்தின் மத்தியில் அந்த பெண்ணை அழைத்து அவளுடைய விசுவாசத்தை உயர்த்தி வைத்து அழகு பார்த்தார். ஆனால் அதே இயேசுதான் இந்த புறையினத்து பெண்ணுடைய உள்ளத்தின் ஆழத்திலும் எப்படிப்பட்ட விசுவாச நம்பிக்கை இருக்கிறது, உங்களுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி எழுப்புகிறார் இயேசு. புறையினத்தார், யூத சமுதாயம், இவர்கள் இருவருக்கும் ஆண்டாண்டு காலமாக பகமை ஏற்பட்டு கொண்டிருந்ததையும் வரலாற்று பின்னணியிலே காண முடிகிறது. இவர்கள் இருவர்களுக்குள்ளாக புறையினத்தாருக்கும் யூத மக்களுக்கும் எந்த விதத்திலும் ஒற்றுமையோடு அவர்கள் இணைந்து வாழ்ந்ததாக வரலாற்று செய்திகள் சொன்னதில்லை. ஏனென்றால் புறையினத்தாருடைய கலாச்சாரம் வேறு, யூதருடைய கலாச்சாரம் வேறு. புறையினத்தாருடைய வழிபாடு வேறு, யூதர்களுடைய வழிபாடு வேறு. புறையினத்தார் பல தெய்வங்களை வழிபட்டார்கள், யூதர்கள் ஒரே ஒரு கடவுளை வழிபட்டார்கள். இதை வைத்து கொண்டுதான் இந்த புறையினத்தார்களை இந்த யூதர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், மரணத்திற்காக பிறந்தவர்கள், அவர்களுக்கு எந்த ஆசீர்வாதம் கிடைக்காது என்று ஒட்டுமொத்த யூத சமுதாயம் அவர்களை ஏளனமாக பார்த்தது. இந்த சூழ்நிலையில்தான் இந்த புறையினத்து பெண் இயேசுவின் பாதத்தில் விழுகிறாள். விழுந்து தன்னுடைய ஆழமான நம்பிக்கை விசுவாசத்தை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைக்கின்ற பொழுது இயேசு சொல்லுகிறார், நீர் இப்படி சொன்னதால் நீர் போகலாம், பேய் உன் மகளை விட்டு நீங்கிற்று. அனைவருடைய முன்னிலையிலும் நீர் எந்த அளவுக்கு ஆழமான நம்பிக்கை விசுவாசம் வைத்திருக்கிற என்பதை நீ பிரகடனப்படுத்தியதினால் உன் மகளை விட்டு பேய் நீங்கிற்று இயேசு சொல்லி அனுப்புகிறார். பிரியமான அன்பின் தேவ பிள்ளைகளே, ஏறக்குறைய சுற்றி வளைத்து பார்த்தோம் என்றால் நாமும் இன்றைய சமுதாயத்திலே நம்முடைய மார்களை நிமிர்த்தி காலரை உயர்த்தி நான் கிறிஸ்தவன் என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கை தரம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று பார்த்தோம் என்றால் ஏறக்குறைய யூத சமுதாயம் எப்படி வாழ்ந்தார்களோ அவர்களைப் போலத்தான் இன்றும் கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்களும் வாழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. எனக்கு மீட்பு கிடைத்து விட்டது, இயேசு என்னை மன்னித்து விட்டார், எனக்கு மீட்பு கொடுத்து விட்டார் என்று சொல்லுகிறோம். ஆனால் அந்த மீட்பை பெற்றிருக்கின்ற நாம் அதன்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பு செய்ய வேண்டும், பிறரை மன்னிக்க வேண்டும், இயேசுவின் கோட்பாடுகளை, இயேசுவினுடைய பண்புகளை, இயேசுவினுடைய அன்பினை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்ளுகின்ற பொழுது நாம் கிறிஸ்துவாக இந்த மண்ணுலகிலே வாழ முடியும் என்பதையும் இன்றைய திருவழிபாடு நமக்கு சொல்லுகிறது. இந்த சிந்தனைகளோடு இந்த அன்னையாம் திருச்சபை உங்களுக்கும் எனக்கும் புனித ஸ்கொலாஸ்டிகாவுடைய விழாவை கொண்டாடி மகிழ நமக்கு அழைப்பு கொடுக்கின்றது. கிபி 480ஆம் ஆண்டு இத்தாலி தேசத்தில் பிறந்தவர் இந்த புனிதை. இவருடைய அன்பு சகோதரர் தூய பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் என்று தமிழிலே நாம் அழைக்கின்றோம். இவர்கள் இருவருமே இரட்டை குழந்தைகள். இவர்கள் இருவரும் தங்களுடைய
குடும்ப சூழ்நிலையை பார்க்கிற பொழுது செல்வ செழிப்போடு வாழ்ந்தவர்கள். ஏராளமான சொத்துக்கள் இவர்களுக்கு இருந்தது. இவர்கள் வளர்ந்து வருகிற தருணத்திலே இவருடைய பெற்றோர்கள் இறந்து போன பிறகு தன்னிடமிருந்த எல்லா சொத்துக்களையும் விற்று ஏழைகளுக்கு கொடுத்து விட்டு மொண்டே காசினோ என்ற இடத்திற்கு, துறவு மடத்தில் இருக்கிற இடத்தில் ஸ்கொலாஸ்டிகா தன்னுடைய துறவு வாழ்க்கையை ஆரம்பித்தார். இவருடைய சகோதரர் தூய பெனடிக்ட் ரோமை நகருக்கு சென்று மேற்படிப்பை கற்றுக்கொண்டு சுபியாக்கோவோ என்னும் இடத்தில் துறவு சபையை நிறுவினார். இது ஸ்கொலாஸ்டிகா சேர்ந்த இடத்திற்கு அருகாமையிலேயே இருந்தது. இப்படி இருவரும் துறவு வாழ்க்கையை ஆரம்பித்து தங்களுடைய பயணம் சென்று கொண்டிருக்கின்ற பொழுது இந்த சகோதரனும் சகோதரியும் ஒவ்வொரு தவ காலத்திற்கு முன்னதாக இருவரும் ஒன்றாக காலை முதல் மாலை வரை அமர்ந்து தங்களுடைய துறவு வாழ்க்கை, ஆன்மீக பயணம், தங்களுடைய துறவு சபையில் இருக்கின்ற வாழ்க்கை தரம் எப்படி இருக்கிறது என்பதை ஒருவரோடு பேசி கொண்டிருப்பார்கள். இப்படி இவர்கள் ஒவ்வொரு ஆண்டும் இருவரும் அமர்ந்து பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு குறிப்பிட்ட ஆண்டிலே தன் சகோதரனோடு இந்த ஸ்கொலாஸ்டிகா பேசி கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய மரணம் அவளை நெருங்கி வருகிறது என்பதை அறிந்து, இன்று முழுவதும் என் சகோதரன் என்னோடு இருந்தால் எனக்கு ஆறுதலாக இருக்குமே என்று இந்த சகோதரி விரும்பினாள். ஆனால் இந்த சகோதரர் தூய பெனடிக்ட் ஆசீர்வாதப்பர் நேரமாகிவிட்டது, நம்முடைய துறவு சபைக்கு நாம் எந்த விதத்திலும் இழுக்கு ஏற்படுத்தக்கூடாது, தவறான சிந்தனைகளை உருவாக்கக்கூடாது, எனவே நேரமாகிவிட்டதால் நான் என் துறவு மடத்திற்கு செல்கிறேன், நீயும் செல் என்று ஆசீர்வாதப்பர் ஸ்கொலாஸ்டிகாவை பார்த்து சொல்லியிருக்கிறார். ஸ்கொலாஸ்டிகா பிடிவாதமாக என் சகோதரன் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று இறைவனிடம் ஜெபிக்க ஆரம்பித்தார். இன்று என் சகோதரன் என்னோடு இருக்க வேண்டும் என்று இறைவன் அவருடைய ஜெபத்தை கேட்டு இடியுடன் கூடிய பெரும் மழையை கொடுத்தாராம். உணர்ந்த ஆசீர்வாதப்பர் இவ்வாறு கேட்டிருக்கிறார், நீ என்ன தவறு செய்திருக்கிறாய்? நான் செல்லக்கூடாது என்பதற்காக ஆண்டவரிடம் ஜெபித்து மழையை வாங்கியிருக்கிறாய், இது தவறு அல்லவா? நம்முடைய துறவு சபைக்கு நாம் இழுக்கு ஏற்படுத்துகிறோம் என்று சொன்னாராம். அப்பொழுது ஸ்கொலாஸ்டிகா சொல்லியிருக்கிறார், என் மரணம் என்னை நெருங்கி வருகிறதை நான் உணர்ந்திருக்கின்றேன், அதை நான் உன்னிடம் சூசகமாக சொல்லி நீர் என்னோடு இருக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதை நீர் ஏற்றுக்கொள்ளவில்லை, எனவேதான் இறைவனிடம் வேண்டினேன், இறைவன் இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்திருக்கிறார், ஆண்டவருக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அன்றைய நாள் முழுவதுமாக இரவு முழுவதுமாக அவர்கள் இருவரும் தங்களுடைய ஆன்மீக பயணத்தையும் துறவு சபையினுடைய வாழ்க்கை சரித்திரத்தையும் பற்றி பேசி நாட்களை கடந்திருக்கிறார்கள். பிறகு அவர் தன்னுடைய துறவு மடத்திற்கு வந்த பிறகு ஒரு சில வாரங்கள் கடந்த பிறகு அவர் ஆலயத்திலே மண்டியிட்டு செவித்து கொண்டிருக்கிற பொழுது தன் சகோதரி மரித்த பிறகு அவள் விண்ணகத்தை நோக்கி செல்வதை அவர் முன்னிலையிலே ஒரு புறா வடிவிலே அவருடைய ஆன்மா விண்ணகத்தை நோக்கி சென்றதையும் அவர் உணர்ந்தார். உடனடியாக எழுந்து தன் சகோதரி இருந்த துறவு மடத்திற்கு வந்து அந்த சகோதரியை அவர் நல்லடக்கம் செய்துவிட்டு தன் துறவு மடத்திற்கு சென்றிருக்கின்றார். ஏறக்குறைய 63 ஆண்டுகள் இந்த ஸ்கொலாஸ்டிகா இந்த மண்ணுலகிலே இறை பயணம் செய்தவள். இவர்கள் இருவரிடமிருந்து நீங்களும் நானும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரே ஒரு பாடம் என்னவென்றால், நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைவரையும் அன்பு செய்வது, குறிப்பாக உடன் பிறந்த சகோதர சகோதரிகளை அன்போடு ஏற்று அவர்களோடு தங்களுடைய ஆன்மீக பயணத்தை தொடர வேண்டியது. தூய ஸ்கொலாஸ்டிகா ஆசீர்வாதப்பர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு முன்னோடியாக இருந்ததை நாம் உணர்வோம். இயேசுவை அன்பு செய்வோம், நாம் பிறரையும் அன்பு செய்வோம். இந்த மன்னகத்தில் நம் விசுவாச பயணம் பிறருக்கு பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே தொடர்ந்து மன்றாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையில் நான் அப்பத்தை பெற்றுள்ள நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகின் நிறைவானீர் வாழ்த்தப் பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இது எங்கள் ஆன்மீக பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, கண்ணியான புனித ஸ்கொலாஸ்டிகாவில் விளங்கிய உமது வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோம். அதனால் அவருடைய பேருபயன்கள் உமக்கு உகந்தவையாயிருந்தது போல கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியம் உமக்கு ஏற்புடையதாயிருப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் விண்ணரசுக்காக கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணித்த புனிதர்களில் உமது வியத்தகு பராமரிப்பை கொண்டாடுவதும் உம்மை போற்றி புகழ்வதும் தகுமே. உமது இந்த பராமரிப்பினால் நீர் மனிதரை தொடக்கத்தில் இருந்த புனித நிலைக்கு மீண்டும் அழைத்து செல்கின்றீர். புத்துலகில் கிடைக்க இருக்கும் அருட்கொடைகளை உலகிலேயே பெற்று அனுபவிக்க அவர்களை வழிநடத்துகின்றீர். ஆகவே புனிதர் வானக தூதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணைந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமிளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு கொடுக்கின்றோம். உம் திருமுன் இன்னும் கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையராகிறவர்களும் திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நற்படும் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கொண்டு திருமுகோளில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவேரியார், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற தூய ஸ்கொலாஸ்டிகா மற்றும் இவ்வுலகில் மக்குந்தவராயிருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மறுமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு வழிதீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தருள்வீராக. என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவிடலும் திருத்தம் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே, என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே, என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே, எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே, என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே, என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். நான் ஆண்டவரிடம் ஒரு விண்ணப்பம் செய்தேன், அதையே நான் தேடி நாடுவேன். அதனால் ஆண்டவரின் இல்லத்தில் என் வாழ்நாள் எல்லாம் நான் குடியிருப்பேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கள் இறைவா, விண்ணக கொடையின் பங்கேற்பால் ஊட்டம் பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். தூய ஸ்கொலாஸ்டிகாவின் எடுத்துக்காட்டால் இயேசுவின் பாடுகளை எங்கள் உடலில் தாங்கி உம்மை மட்டுமே பற்றி கொள்ள நாங்கள் முயல்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.